வாக்யஜ்ஞேன கல்பதாம். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். ஹர ஹர நமः பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு. நம்முடைய அயோத்தியா நகரத்தில் ராமர் பிறந்த இடத்துல, ராமர் அவதாரம் பண்ண இடத்துல, ஜென்மபூமியில் ராமருக்கு அற்புதமான ஆலயம் கட்டுறதுக்காக இந்த நிருத்ய கோபால்தாஸ் அந்த மகாத்மா ரொம்ப அற்புதமாக இத்தனை வருஷமாக போராடி அதை ஒரு நல்ல நிலைக்கு, இப்போ கோவில் கட்டுற நிலைக்கு நம்முடைய அரசாங்கம், கோர்ட்டு எல்லாம் உத்தரவு கொடுத்ததுனால, கோர்ட்டு உத்தரவு கொடுத்ததுனால எத்தனையோ விதமான எதிர்ப்புகள்லாம் தாண்டி நம்ம தர்மத்தை நம்ம தேசத்தில் நிலைநாட்டுறதுக்கு நாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் இத்தனையும் மீறி அயோத்தியா நகரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சிலான்யாசம் பண்ணி வர்ற 5ஆம் தேதி அந்த திருப்பணியை தொடங்க போகிறார்கள். ஏற்கனவே நிறைய வேலைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. கேஸ் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் திருப்பணி எல்லாம் செய்து இருந்தார்கள். அவைகளெல்லாம் பொருத்த வேண்டியது தான். அப்பொழுதே சுவாமி ஹரிதாஸ்கிரி, சுவாமி சின்மயானந்தா எல்லாம் இந்த சிலான்யாசத்துக்காக ஏகப்பட்ட செங்கற்கள் அப்போவே பூஜை பண்ணி அனுப்பப்பட்டது. இப்போது எத்தனையோ பேர் மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஆசையோடு ஸ்ரீராமனுடைய ஒரு அற்புதமான சேவைக்கு பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாமும் பாரத தேசத்திலே தமிழ்நாட்டிலிருந்து ராமனுடைய சம்பந்தப்பட்ட எத்தனையோ இடம் இருக்குது. ராமேஸ்வர க்ஷேத்திரமே நம்மள்ட்ட தான் இருக்குது. ராமநாத சுவாமி, அதை பற்றி வால்மீகி ராமாயணத்திலே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள்லாம் ராமரோட சம்பந்தப்பட்டது இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே தான் ஜட்டாயு தகனம் ஆனதாக சொல்லி ஜட்டாயு குண்டம் இன்னும் கோவிலுக்குள்ளேயே இருக்குது. எத்தனையோ சம்பந்தப்பட்டது, ராமரோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. நாம் இங்கிருந்து சில பிரார்த்தனைகள் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு ராமனுடைய இச்சையினால் தோன்றின ஒரு சங்கல்பம். அதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த அயோத்தியா நகரத்தை பற்றி. நம்ம சொல்லக்கூடிய சப்த மோக்ஷபுரி அப்படிங்கிறதுல முதல் இடம் அயோத்தியா தான். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாராவதி சைவ சப்தைத்தே மோக்ஷதாயிக்காக. மோக்ஷதாயிக்காகனா இங்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம்னா, இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் சரீரம் எடுக்கிறது இல்லைங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கேயே நிறைய ஞானத்தை அடைஞ்சு ஜீவன் முக்தியை அனுபவிக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் வித்யாஸ்தானங்கள். 5-7 மோட்சபுரின்னா மோட்சம் அடையிறதுங்கிற அர்த்தம், நிம்மதியாக வாழ்கிறதுக்கான அறிவை வழங்கின இடங்கள். நலந்தா யூனிவர்சிட்டிலாம் ரொம்ப லேட்டாக வந்தது. பாரதியார் அதனால தான் சொல்கிறார், ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடுங்கிறார். இந்த தேசத்தில் தர்மம், ஈஸ்வர பக்தி, எல்லார்ட்டையும் பரம பிரேமை, நல்ல ஞானம், உத்தமோத்தமமான ஞானம் இருந்த தேசம். எத்தனையோ பேர் படையெடுத்து எத்தனையோ விதமான வியாபாரத்துக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் கலாச்சாரத்தை ரொம்ப செதைச்சு நமக்குள்ளேயே போட்டி பொறாமைகளை எல்லாம் உண்டாக்கி, விருப்பு வெறுப்புகளை எல்லாம் உண்டாக்கி கலியோட மகிமையில் இருக்கோம். இருந்தாலும் இதை எடுத்து சொல்கிறதுக்கு என்றைக்கும் ஒரு பக்கம் ஜனங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அயோத்தியாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் யோத்தும் ந சக்கியா, யோத்தும் ந யோக்கியா, அயோத்தியான்னு பேர். யுத்துங்கிற தாத்து, அதாவது யுத்தம்னா யுத்தம் பண்ணுறது. யுத்தம் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு அர்த்தம். அது இக்ஷ்வாகு குலம், சூரிய வம்சம். இந்த சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாகு குலத்தில் எத்தனையோ ஹரிஷ்சந்திர சக்கரவர்த்தி அந்த குலந்தான். அயோத்தியா தான் இருந்தார்.
சத்தியத்துக்காக வேண்டி அயோத்தியவே விஸ்வாமித்திரருக்கு தானம் பண்ணார். அயோத்தியை தானம் பண்ணிட்டு காசிக்கு போய் அங்கே போய் இதில் வெட்டியானா போய் சேர்ந்தார். தன்னுடைய மனைவியை ஒரு பிராமணனுக்கு வித்தார். ஹரிஷ்சந்திர சக்கரவர்த்தி பொய் பேசாமல் இருக்கணுங்கிற ஒரு விரதத்துக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி மனைவியை விற்று தானும் போய் ஸ்மசானத்தில் சேவை பண்ணார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ராமனுடைய முன்னோர்கள் ஹரிஷ்சந்திர சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட அயோத்தியா க்ஷேத்திரம் யாராலே தசரதன்னு சொன்னால் 10 தேர் அப்படின்னு சொல்கிறது அதிரதன் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறது. க்ஷத்ரியர்களுடைய நேம் அப்படி தான், பேரெல்லாம் அப்படி தான் வைப்பாங்க. 10 தேரை வழி நடத்திட்டு போகிறது, 10,000கணக்கான வீரர்களை ஒருத்தனாவே சமாளிக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ராஜாக்களுடைய பலம். ஆக அப்பேற்பட்ட அயோத்தியா நகரம், அயோத்தியான்னு சொன்னால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப விஸ்தாரமாக சிந்திக்க ஆரம்பித்தா வேறு என்னெல்லாமா அர்த்தம் வரும். அப்படின்னா என்ன, இப்போ இதெல்லாம் நம்ம யோசிப்போம், இத்தனை வருஷமாக நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்னா, அப்படி தான் அதுவும் வேறு கோணையில் பார்த்தாலும் இப்போ அப்படி தோணும் நமக்கு. ஆஹா, அயோத்தியா தான் வித்யாஸ்தானத்தில் முதல் ஸ்தானம். அதுக்கப்புறம் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி, அப்புறம் மாயா ஹரித்வார், அப்புறம் காஷி. காஷிங்கிறது தெரியும் எல்லாருக்கும், வாராணசி க்ஷேத்திரம். காஷி, காஞ்சி, நம்முடைய காஞ்சிபுரம். இப்போவும் இங்கே ஏகப்பட்ட மடங்கள்லாம் இருக்குது. ஜெயின மடம் இருக்குது, வைஷ்ணவ மடம், சைவ மடம், சங்கர அத்வைத மடம், ஏகப்பட்ட மடங்கள் இருக்கு. காலங்கால காஞ்சி, காஷ்மீரும் சேரும் இதில். ஆனால் காஷ்மீர் சாரதா பீட்டம்னு சொல்லி அது ஒரு உத்தமமான வித்யாஸ்தானமாக இருந்தது. ஆனால் இந்த 7ல் காஷ்மீர் சொல்லலை. காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி. அவந்திகாபுரிங்கிறது உஜ்ஜைன் மகாகாளேஸ்வர க்ஷேத்திரம். புரி துவாராவதி செய்வ, அவந்திகாபுரின்னு அதுக்கு பேர். பெரிய காளிதாசர் இருந்த ஊர். காளிதாசருக்கு முன்னால் எத்தனையோ மகா பண்டிதர்கள்லாம் இருந்த க்ஷேத்திரம். ஆகவே உஜ்ஜயினி க்ஷேத்திரத்துக்கு தான் அவந்திகாபுரின்னு பேர். அயோத்தியா, மதுரா, மாயா, ஹரித்வார் சொல்லிவிட்டேன். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாராவதி, துவாரகா. இது பெரிய வித்யாஸ்தானங்கள். ஆயிரக்கணக்கில் 10,000கணக்கில் மாணவர்கள்லாம் படித்த இடம். அந்த காலத்தில் இதுதானே வித்யை. இந்த வித்யைக்கு தான் பிராதானியம். மனசாந்தி வித்யை தான் முதல், அதுக்கப்புறம் தான் மற்ற வித்யெல்லாம். அப்போ இத்தனை க்ஷேத்திரம். இதை தவிர காஷ்மீரம். இப்போ நம்முடைய பூர்வ புண்ணியந்தான் காஷ்மீர க்ஷேத்திரம் பாரத தேசத்தோடு இணைஞ்சுடுது. அடுத்ததாக நம்ம பண்ண பிரார்த்தனைகள், பெரியோர்கள்லாம் பண்ணின முயற்சிகள், எத்தனை பேர் இதுக்காக இந்த சரீரத்தை தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் தெரியுமா? அயோத்தியாவில் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம்னு சொன்னால், இந்த 500 வருஷங்களாக எத்தனை பேர் தங்களுடைய சரீரத்தை தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். எத்தனை பேர் ராத்திரியும் பகலும் அங்கே இருந்து பகவன் நாமாவை, ராமநாமாவை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார். நினச்சா உள்ளம் உருகுகிறது. பகவன் ராமநாமத்தை சொல்லி 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 உருகி தவித்திருக்கிறார். நம்மளாம் ஒன்றுமே பண்ணல, எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கோம். அப்படி இந்த ராமருடைய இந்த தேசமே ராமராஜ்யம் அப்படி சொல்லி நம்ம மனசில் அயோத்தியவாசி ராம் அப்படி சொல்லி ராமநாமத்தை தியானம் பண்ணுறோம். ஆஞ்சநேயரை நினச்சா ராமரை மறக்க முடியாது. ராமரும் ஆஞ்சநேயரும் பிரிக்க முடியாதவர்களாக நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அயோத்தியாவை பற்றி வால்மீகி மகரிஷியும், தமிழில் கம்பரும், இன்னும் எத்தனையோ பேர் வர்ணனை பண்ணியிருக்கிறார்கள். துளசிதாசர், எல்லாரும் வர்ணனை பண்ணியிருக்கிறார்கள். நான் அதில் கம்பர் எப்படி அயோத்தி நகரத்தை வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கு இந்த கம்பராமாயணத்தில் நகரப்படலம், அதாவது கோசல தேசம்
அந்த கோசல தேசத்தினுடைய நகரம், கேபிட்டல் சிட்டி, அது அயோத்தி. அயோத்தியோட சிறப்பை முதல் பாட்டில் படிப்போம். 94வது பாடலில் ஆரம்பிக்கக்கூடியது 68 ஆறும் 74 பாடல்கள் பாடியிருக்கார் கம்பர். வால்மீகியோட ஸ்லோகங்கள் மிக குறைவு. கம்பர் 74 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த நகரம் எப்படி இருந்தது, இந்த நகரத்தில் கட்டடங்கள் எப்படி இருந்தது, அரண்மனை எப்படி இருந்தது, அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், இப்படியெல்லாம் அதை சிறப்பித்து ரொம்ப அற்புதமாக பாடுகிறார். முதல்ல பார்ப்போம். செவ்விய மதுரம் சேர்ந்தனர் பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பு இல் இவ்வுலகத்தார் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம். அயோத்திமா நகரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அயோத்திங்கிற சிறந்த நகரம் எப்படி இருந்ததுன்னா, செவ்விய மதுரம், செம்மை உடையனவும், ரொம்ப பக்குவமானது, ரொம்ப முதிர்ச்சி அடைந்தது, சுவை பொருந்தியனவும், சிறந்த பொருளால் உயர்வு பெற்றனவும், இனிமை தருவனுவமாக சொற்களை பெற்றுள்ள எல்லா புலவர்களாலும் வடநூலில் வல்ல முனிவர்களாலும் புகழப்பட்டதாகும். அதாவது எல்லா மகாத்மாக்களும் பெரியோர்களெல்லாம் ரொம்ப மக்களெல்லாம் ரொம்ப அது கட்டடம் இல்லை, இடம் கட்டடமெல்லாம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களை வச்சு தான் இருக்குது வாழ்க்கை. சொல்ல போகிறார், அந்த ஊர் மக்களெல்லாம் புலனின்பத்தில் ஒழுக்கமாக இருந்ததுனால தான் நாடு சிறப்பாக இருந்ததுன்னு சொல்ல போகிறார். எப்படி தர்மமாக உலகத்தில் சுகத்தை அனுபவிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறார் கம்பர். அறவழியில் உலக வாழ்க்கை எப்படி நடத்தணும் என்பதை அந்த ஊர் மக்கள், அயோத்தி மாநகர மக்கள் உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தார்கள். ஆக செம்மை உடையனவும், அதாவது சேர்ந்தனர் பொருள், அதாவது புலவர்களை வர்ணிக்கிறார். வடநூல் முனிவரும் செவ்விய மதுரம் சேர்ந்தனர் பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது. அதாவது அந்த புலவர்களை வர்ணிக்கிறார். அவங்க பேசுகிற பேச்சில் செம்பொருள் கண்டார் வாய் சொல்லும்பர் திருவள்ளுவர். அப்படி செம்மை, சுவை, சொற்சுவை, பொருட்சுவை, அந்த அந்த பொருளெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த பேசுகிற பேச்சு, எண்ணுகிற எண்ணம் உயர்ந்தது. அதுகள் எண்ணங்களும் சொற்களும் சிறந்ததாக இருக்கக்கூடிய புலவர்கள், எல்லா புலவர்களும், தமிழ் புலவர்கள், வடநூல் வல்லவர்கள், எல்லா முனிவர்களாலும் புகழப்பட்டது அந்த அயோத்தி மாநகரம். வரம்புயில் இவ்வுலகத்தார் யாவரும் தவம் செய்து ஏறுவான். அதாவது இந்த மிகுந்த தவத்தை செய்து உயர்வை அடைய விரும்புகின்ற மோட்ச உலகத்தில் உள்ளவர்களும் இறங்கி பிறப்பதற்கு ஆசைப்படும் சிறப்புமிக்க பூமி. மோட்சத்தையே வேணும். அதாவது வரம்பையில் இவ்வுலகத்தார் யாவரும் தவறும் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்விலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். அதாவது மோட்சத்தில், சிவலோகத்தில், விஷ்ணுலோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் கூட இந்த அயோத்தி நகரத்தில் நம்ம பிறக்க மாட்டோமா, இந்த நகரத்து மக்களாக நாம் வாழ மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்ட நகரம், அப்பேற்பட்ட நகரம். ஆக செவ்விய மதுரம் சேர்ந்தனர் பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது. இது ஒரு விஷயம். நல்லா படித்த அறிவாளிகளால் புகழப்பட்டது, சரியான சொற்களால் புகழப்பட்டது, அற்புதமான சொற்களால் புகழப்பட்ட நகரம் அது. மோட்ச பூமியில் இருக்கிறவர்கள்லாம் கூட இந்த உலகத்தில் பிறக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நகரம். ரெண்டு விஷயந்தான் சொல்கிறார். ஒன்று, அறிஞர்களால் புகழப்பட்ட நகரம், எல்லா பாஷைகள்லேயும், குறிப்பாக தமிழ், சம்ஸ்கிருதம் ரெண்டு பாஷையிலையும் புகழப்பட்ட, அறிஞர்களால் சொற்சுவை பொருட்சுவையோடு புகழப்பட்ட நகரம். அது மட்டும் அல்ல, மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறவர்கள்லாம், மோட்சத்தை அடைந்தவர்கள்லாம் கூட மறுபடியும் இந்த சரீரம் எடுத்து இந்த அயோத்தியில் பிறக்க மாட்டோமா
அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு நகரம் என்று வர்ணிக்கிறார் கம்பர் முதல் பாடலில். அடுத்த பாடலெல்லாம் நம்ம பிறகு சிந்திப்போம். இந்த அளவில் நான் அயோத்தி நகரத்தினுடைய பெருமையை கம்பர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஸ்ரீ ராமபிரானுடைய பேரருளால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ராமனை சிந்திப்போம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருக்கோயில் நன்றாக விரைவிலேயே கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடக்கட்டும். வருங்கால தலைமுறைக்கெல்லாம் உத்தமமான ராமராஜ்யம் கிடைக்கட்டும். நாம் பட்ட துன்பங்களெல்லாம், நாம்னா என்ன, நம்மெல்லாம் ஒன்றும் பெருசாக துன்பப்படலை, அதற்காக வேண்டி எத்தனையோ பேர் பட்ட துன்பங்களெல்லாம் நீங்கட்டும். வருங்கால தலைமுறை நல்ல சிறந்த அறிவோடும் சிறந்த அறங்களோடும் தூய அன்போடும் பொருளையும் இன்பத்தையும் அறவழியிலே நுகர்ந்து வாழ்வதற்கு ஸ்ரீ ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுவோம். நடையின் நின்றுயர் நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பருடைய சொற்களால் போற்றப்பட்ட அந்த ராமபிரானை என்றென்றும் வழுத்துவோம். பர்ஜனம் பவபீஜானாம் அர்ஜனம் சுகசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராமராமேதி கர்ஜனம் என்று எனக்கெல்லாம் சிறு வயதில் சொல்லி கொடுத்தார்கள். அதாவது பிறவி விதையை, பிறவிக்கான காரணத்தை வறுப்பது ராமநாமம். யமருடைய தூதர்களை, மரணத்தை தள்ளி போடுவது, தூதர்களை விரட்டுவது ராமநாமம். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலங்களையும் கொண்டு வருவது ராமநாமம். அப்பேற்பட்ட ராமநாமத்தை கர்ஜிப்போமாக. பர்ஜனம் பவபீஜானாம் அர்ஜனம் சுக சம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராமராமேதி கர்ஜனம். சீதா ராமச்சந்திரமூர்த்தி கீ ஜெய். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய்.